டேய் லூக்கஸ் அட்ரா டேய் லூக்கஸ் நாடா லூக்கஸ் லோகேஷனே ஓரட தம்பி இன்ன இந்த பக்கம் எது கேட்டாலும் நீ தர மாட்டீங்க. அதனால தான் இப்படி பண்ண. இருந்தா இன்ட்ரோ போட்டு வந்து உங்க கூட போராடுறேன். Anyone don't know? He was called Garudan. He not only fight with snake, he fight with devil. So he ready for war? Ready for war. Game of Garudan, ready for war. Ready for war. In the delicate border, Santa, 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 Santa. நீங்கள் யூடியூபில் பார்த்து கொண்டிருப்பது கேம் ஆஃப் கருடன். ஸோ வணக்கம் நம்மளே. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து சிப்லிங்ஸ் 2020 கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கேம் பிளே வந்து ஒரு ஃபன் அண்ட் சின்ன ஸ்கேர் இருக்கக்கூடிய கேம் பிளே தான். ஸோ ரொம்ப ஜாலியாக விளையாடலாம். ஸோ இது வரைக்கும் ஆரோக்கியமாக விளையாடுறவங்க இந்த கேம் விளையாண்டா சூப்பராக இருக்கும். ஸோ அவங்களுக்கு நல்ல ஃபீல் கிடைக்கும். ஸோ வாங்க நம்ம பார்க்கலாம். என்னோடய வீடியோவுக்கு உங்களுடைய ஆதரவு கொடுங்க, அது போதும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 29 நிமிஷம் வந்திருக்கு. ஸோ அதுக்கும் சாரி. ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஃபுல்லாக ஃபன்னாக இருக்கும் இந்த கேமு. ஸோ இந்த கேமுக்கு ஒரு கதை இருக்குது. ஸோ அதில் தான் வந்து இவங்களுக்கு எப்படி சண்டை வருதுங்கிறது தெரியும். வாங்க பார்க்கலாம். பழைய இன்ட்ரோ பிடிச்சிருக்கா இல்லை புது இன்ட்ரோ பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டேய் தொட்டவங்க கேட்ச் போடுறா. அண்ணா வலிக்குதுண்ணா, அண்ணா நிறுத்து. இன்னும் 15 நிமிஷத்தில் எனக்கு பிடிச்ச ஷோ போட்டுருவோம் அண்ணா. டிவி வேணா. உனக்கு தெரியல, நான் டிவி பார்த்துட்டு இருக்கேன். போடா கம்மனு. போதும், என்னால் பொறுக்க முடியல. உன்னை நான் பழி வாங்கியே தீருவாண்ணா. பயமாகுதுப்பா. உடனே முடிஞ்சதை பண்ணு போட. கதை ஓகே, ஓரளவுக்கு நல்லா தான் எடுத்துன்னு போயிருக்காங்க. ஸோ அண்ணனுக்கு வந்து பாடம் புகட்டும் தம்பி. ஸோ வாங்க பார்த்துடலாம். யங்கர் பிரதரோட பவரை காட்டுறேன்டா நான். ஓகே, எல்டர் விசஸ் யங்கர் போர் தொடங்கிடுச்சு. ஸோ கேமை வந்து இப்போ நம்ம வந்து லெவல் 1லேருந்து ஆரம்பிக்கவும். மொத்தம் கேமில் வந்து கண்டெய்ன்ஸ் 15 லெவல்ஸ். ஸோ இந்த கேமில் மொத்தம் 15 லெவல் இருக்குது. ஸோ இந்த 15 லெவல் மொத்தமாக முடிக்கிறதுனால தான் 29 நிமிஷம் வீடியோ போயிடுச்சு. ஸோ இப்போது சொல்கிறேன், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இன்ட்ரோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். நான் தொடர்ந்து சனிக்கிழமை வீடியோ போடுவேன், அதெல்லாம் இங்கே பார்க்கலாம். எடுத்த உடனே என்ன விஷயம் சொல்கிறாங்கன்னா, உங்கள் அண்ணன் ரோன் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி விளையாட போகல, உங்கள் கூட விளையாட வரமாட்டார். ஸோ இப்போ வந்து இவருக்கு நம்ம வந்து இது பண்ணி ஆகணும், இவருக்கு பாடம் கற்றுக் கொடுத்தாகணும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் என்னென்ன பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ வாங்க அந்த வேலை போய் அப்படியே பண்ணுவோம். கோ இன்சிடென்ட் பிளான் இது வந்து முதல்ல சொல்லித்தராங்க. ஜஸ்ட் டுட்டோரியல் தான், பிரச்சனை இல்லை. ஐஸ் பேக் இல்லை, குஷன். இது என்ன குஷனில் வந்து வைக்க சொல்கிறாங்களா? ஓகே, குஷன் பட்டன். இதுலேருந்து தண்ணி இருக்குன்னு நினைக்கிறேன். அவன் கொஞ்ச நேரம் புஷ்க்குன்னு தெரிச்சிரும். ஸோ அதான் நடக்க போகுது, தெரியுது பார்த்தாலே. ஸோ இருங்க, அவன் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். வந்துட்டான் அண்ணன் அண்ணன் வாங்க அண்ணன் 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 போய் உக்காஞ்சி சாவுங்க அண்ணன். புஷிக் நடா அண்ணா, கழிஞ்சிட்டியா சோஃபாலியே? கோவப்படுறான். அவன் இங்கிலீஷில் பேச சூப்பராக இருந்துங்க. என்ன இது டான்ஸ்லாம் ஆடுறோம் நம்ம. ஐயோ சூப்பராக இருக்குது. போட்டு வெறுப்பேற்றுறோம் போல அண்ணனை. ஐயோ ஆடு வருதா? போன வாட்டி இப்படி தான் பண்ணிங்க. ஆடு ஓட்டியாச்சு, நல்ல வேலை. ஓகே, நெக்ஸ்ட்டு கொடுத்துடலாம். அடுத்த லெவல் 2க்கு போகலாம் நம்ம. நான் வந்து எது போன வாட்டி சொல்கிறேன்னா கமலா கேம் சொன்னேன். ஸோ கமலா கேமில் வந்து விளம்பரம் போட்டாங்களா, அதை சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிராப் எடுத்துகிட்டு போயிட்டு அண்ணன் வந்து தூங்கிட்டு இருக்கான். ஸோ அண்ணனோட பீட்சாவில் இந்த கிராபை வச்சு சொருவி விட்டுருணும். ஸோ வாங்க அண்ணனை பயமுடுத்துவோம். ஓகே, இப்போ இது வந்து கிராபு அதோ இருக்குது. அண்ணன் ரூம் இங்கே தானே? இல்லை பின்னாடி பக்கம் காமிச்சுன்னு நினைக்கிறேன். இல்லை எப்படியா? இல்லை பின்னாடி பக்கமே போவோம். இப்படி தான். ஓகே தெரிஞ்சு போச்சு எனக்கு எங்கள் அண்ணன் எங்கே இருக்கான்னு. லொச்சக் அவ்வளோதான், ஓடிடு. ஐயோ அண்ணன் எத்தனை செத்த நான் ஓடிடு. வலிக்குதா? எனக்கு இப்படி தானே வலிக்கும். நாளா திருப்பி ஆடுறோம் பார்த்தியா? அவல்லேலக்கா எல்லாத்துக்கு மாவிலக்கா. ஓகே, கங்க்ராச்சுலேஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ அடுத்து லெவல் 3க்கு போயிடலாம். ஓகே, இந்த கேம் நல்லா ஃபன்னாக தான் இருக்குது. ஸோ அடுத்து எப்படி போக சொல்கிறாங்க, யுவர் பிரதர் இஸ் அபவுட் டு டேக் பாத். அவன் குளிக்க போகிறான். ஸோ அதில் வந்து அரிப்பு மருந்தை கலக்க சொல்கிறாங்க. ஓகே
ஸோ இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. அண்ட் அதே மாதிரி வந்து இவனுக்கு அண்ணனுக்கு வந்து நான் வாய்ஸ் கொடுக்க விரும்பலை. பிகாஸ் இவனுக்கு நான் இவனுக்கு வந்து நான் அந்த வாய்ஸ் குத்துன்னு வைங்களேன், டப் போட்டுன்னு வைங்களேன், இவன் இங்கிலீஷில் பேசுறது ஒரு மாதிரி சவுண்டாக இருக்குது. கேமோட மியூசிக் இது ஆகும். ஸோ நிறைய வந்து மிஸ்டேக் ஆகும். ஸோ அதனால் இவன் இங்கிலீஷ்லேயே பேசட்டும், அது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதை நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ வந்து இச்சிங் பவுடரை வந்து கலந்துடலாம். ஆனால் இப்போ எல்லாருக்குமே இங்கிலீஷ் தெரியும், அதனால பிரச்சனை இல்லை. ஸோ இங்கே அந்த அண்ணனுக்கு சொல்லணும். என்ன சொல்லுவான்னா எப்போவுமே வந்து ஒரே இதுதான் சொல்லுவான். ஒழிஞ்சிக்கலாம் ஃபஸ்ட்டு. வாடா டே அண்ணா, சொரி நல்லா சொரியா, அப்படிதான் சொரிஞ்சு போடு. சொரிஞ்சிட்டு அதுக்கெல்லாம் நீயே துவைச்சிரு, என்னை துறை சொன்னால் சாவாச்சு போட்டுருவேன். யாருக்கிட்ட டன்னங்கு டண்டங் டன்னங்கு டண்டங் டங் டங் டங். ஓகே, என்ஜாயிங்காக இருக்குது. பட் நான் அப்புறமா போடுறேன். பாதியில் போட்டால் அவ்வளோதான், பிரச்சனையாக போடும். ஓகே, ஸோ அதனால் அந்த அண்ணனுக்கு டப் அடிக்க வேணாம், நான் வந்து அப்படியே விட்டுறேன். ஸோ நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா. யுவர் பிரதர் இஸ் அப்டேட் ஃபார் ஸ்னேக்ஸு. ஸோ அண்ணனுக்கு பாம்புனாலே பயம். ஸோ இந்த ரப்பர் ஸ்னேக்கை தூக்கி சோஃபா மேலே போட்டு அண்ணன் செதறிடுவான். இதோ வரேன் மை பிரதர். ஸோ வந்து நம்ம ஸ்டோரியே பார்த்துருப்போம். ஸோ நம்மளை ரொம்ப கதற விட்டான். ஸோ ரொம்ப அன்பாக கேட்டோம். நம்ம அன்பை வந்து இது பண்ணதுனால இப்படி பண்ணுறோம். பட் ரியலாக வந்து பார்த்திங்கன்னா யாரும் இப்படி பண்ணாதீங்க, இது ரொம்ப தப்பு. உங்கள் அண்ணன்கிட்ட இல்லை அக்காயா இல்லை யாராக இருந்தாலும் சரி, தம்பியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் வந்து அன்பாக சொல்லுங்கள். கேட்கலாம் இந்த மாதிரி பண்ணுங்கள், தப்பே இல்லை. ஏடே சும்மா சுரண்டாச்சு, இப்படி பண்ணாதீங்க. இவன் பாருங்கள் என்னை அடிக்க வரான், தொத்தின்னு வரான். அண்ணா போயிட்டானா? அண்ணா அண்ணனே என்னை எங்கு கொண்டு போகிறாய்? அண்ணா போயிட்டானா? வரா. ஐயோ, அண்ணன் ஆட்டிக்கிட்டு வரானே. அண்ணன் பிடிச்சி வெளுக்க போகிறானே. அண்ணா போயிட்டான். அந்த டோருக்கு போயிட்டான். சேத்திர விடடா, திறந்துட்டு சீசே. அவ்வளோதான், தொச்சின்னு வந்தான். அப்புறம் பார்த்தா எங்கன்னு தேட ஆரம்பிச்சிட்டான். ஓகே, பாம்பை போட்டுருவோம். வரான். வேகமாக ஓடிடலாம். ஐயோ, படிக்கட்டில் முட்டிக்கினேன். ஆனா அச்சோ, நான் இல்லை எப்படி போகிறது தெரியல. அண்ணா ஐயோப்பா, போயிட்டான். அவன் போயிட்டான்னு நினச்சேன். இல்லை அண்ணா வேணாம், தொத்தாது தம்பியை. உன்னை விட நான் வந்து ஒலிம்பிக்கில் கோல்டு மெடல் வாங்கியிருக்கேன். வேகமாக ஓடத்துக்கு பார்த்து எப்படி சர்ன்னு வந்தோம் பார்த்தியா? ஓடிடுறேன் நான். நீ அங்கேயே இருறா. என் ஸ்பீடுக்கு உன்னால் ஈடு கொடுக்க முடியாது. ஆனால் நீ என்னை விட பலம் அதிகம். ஆனால் உன்னால் என்னை விட வேகமாக ஓட முடியாது. வெல் டன். நவ் கோ அண்ட் see how much Ron is scared of snakes. ஓகே, பார்க்கலாம் அவன் எப்படி பாம்பை பார்த்து பயப்படுறான். பார்த்துட்டான் என்ன அப்படின்னுட்டான். என்னடா கண்ணு தெரியாத உனக்கு சரியா? என்னடா நீங்கள் பண்ணி வச்சுக்கிறீங்க? சரி, பார்த்துட்டான் போல. ஓடிட்டான். என்னடா கத்துற? நான் தானே யோசிச்சுப்பாரு. ஓ, இது என் தம்பி தான் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறத வந்து சொல்கிறான். ஸோ எல்லா காசியில் எல்லாமே தான் சொல்லுவான். ஒரே டைலாக் தான் இவனுக்கு. லூக்கஸ் நம்ம பேர். லூக்கஸ் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லுவான் கடைசியில். லூக்கஸ் உனக்கு இருக்குதுடா, வரேன் அப்படிலாம் சொல்லுவான். ஸோ இப்போ நம்ம போகும்போதே நிறைய பேசினான் பயப்புல. லூக்கஸு உன்னை விடமாட்டேன், நீ என் கண்ணிலேருந்து தப்பிக்க முடியாதுலாம் சொன்னான். ஸோ இப்போ வந்து ஹெவி பாக்ஸை தூக்கி அவன் ரூமுக்கு வெளியே போட்டு ஃப்ரிட்ஜில் இருக்கிற அவனோட ஆப்பிள் பையை இது பண்ணோம். சார் அவன் ரூமுள்ள இருக்காங்க, உங்களுக்கு புரியுதா? அவன் ரூமுள்ள இருக்கான். இப்போ நம்ம இந்த ஹெவி பாக்ஸை வந்து தூக்கிட்டு போய் அப்படியே அங்கே போட்டுட்டோன்னா அண்ணனால வெளியே வர முடியாது. ஸோ அண்ணனுக்கு பிரச்சனை கொடுக்க போகிறோம் இனிமே தான். அவனுக்கு பிடிச்ச அந்த ஆப்பிள் பையை இந்த ஃப்ளோரில் தான் செதற விட போகிறோம். செதற விட்டேன் 8 வருஷத்தை காலையே. வந்துட்டான், தெறிக்க விட்டு வராங்க. சொல்லதான் எங்கள் அண்ணன் பவர்ஃபுல்லு. எங்கள் அண்ணன் யார்? வெளியே ஓடிட்டு வரான். அண்ணன் போய் உங்கள் ஆப்பிள் கேக்கு சாப்பிடுங்க அண்ணன். ஆப்பிள் பையை சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க அண்ணன். தரையிலேருந்து பொறுக்கி தின்னுங்க அண்ணன். பார்க்குறான் பார்த்தீங்களா, அந்த மேப்பில் தெரிஞ்சு அவனுக்கு அவன் போகிற வழியில் ஆப்பிள் பை இருக்குது. அதெல்லாம் பார்க்காம போகிறான். இப்போ சதுர விட போகிறான். பார்த்துட்டா. ஐயோ, கண்ணு செவக்க அழுகுறானே. எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணுறது? பண்ணது அப்படி.
தண்டக்கு தண்டக்கு இந்த ஆப்பிள் பையன் கொட்டுனது நான் தான் இப்போ ஓவர பண்ண மண்டியில் கொட்டுறதும் நான் தான். அருமையாக இருந்துச்சு கேமு. ஸோ இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க, அதாவது இது வரைக்கும் பேய் கேம் எதுவுமே பார்க்காம இருக்கிற குழந்தைங்களுக்கு தான் இந்த கேம் வந்து கரெக்டாக இருக்கும். பேய் கேம் விளையாடுறது குழந்தைங்க தான். ஹேவ் யூ எவர் சீன் ரோன் ஸ்கேட் ஆஃப் கோஸ்ட்? ஸோ இவன் வந்து நம்ம அண்ணன் வந்து கோஸ்ட்டை பார்த்து பயப்படுவானா இல்லையாங்கிறது கண்டுபிடிப்போம். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு இப்போ பேப்பர் எடுக்கணும். ஸோ அது எல்லாமே அவங்களே காமிச்சிடுறாங்க, நான் போயிட்டு செய்ய வேண்டியதாக இருக்குது. ஸோ பிக் ஓகே, கோஸ்ட் ரெடி பண்ணியாச்சு. இது எடுக்க முடியல, எடுத்தாச்சு, இன்ட்ராக்ட் ஆகிடுச்சு பட்டுன்னு. நல்ல வேலை அவன் வேறு வந்துட்டுருக்கான், வெளியே தான் இருக்கான் அவன். ஸோ கோஸ்ட்டை மாட்டிடலாம். ஓ அண்ணா வாங்கண்ணா. ஐயோ அண்ணா வர சொல்லிட்டு நான் போய் சேர்ந்துடும் போல். அச்சோ உள்ளே போயிடலாம். அண்ணன் வரமாட்டான். அண்ணனுக்கு தெரிஞ்சிச்சு எப்படி போகிறது தெரியல. இப்படி போயிடலாம். வரல, நின்றுட்டான். சரி, திருப்பி இதே இடத்துல மாட்டுறேனே, ஒரு மாதிரி லூப்பாகி நிற்குது இந்த இடம். இங்கேயே வந்து மாட்டிக்கிறான். அவனை வந்து பிடிக்க வந்துடுறான். போயிட்டான். நல்ல வேலை. அச்சோ அவனோட ஆவி மேலே போயிடுச்சு பாருங்களேன். அவன் உடம்பு விட்டு அவன் ஆவியே மேலே போயிடுச்சு. இப்போ பாருங்க நம்ம வெறுப்பேற்றுறோம். ஏடா இதுக்கே போய் பயந்துட்டியே, பேய்க்கு பயப்படுறான். பயந்தாங்குதி. அவ்வளோதான். இப்போ அடுத்தது வந்து என்னங்கிறத பார்ப்போம். ரோன் லவ்ஸ் பிளேயிங் வீடியோ கேம்ஸ், லெஸ் டீஸ் ஹிம். அடைச்சே, இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது எனக்கு நினைக்கும் போதே. பாருங்களேன், கேம் கண்ட்ரோலர் வந்து எடுத்துகிட்டு போகணுமா. ஸோ கொஞ்ச நேரத்துக்கு அவன் வந்து அந்த கேம் கண்ட்ரோலர் காணும் அப்படின்னோடனே அவன் கொஞ்சம் நேரம் அழுவான் இல்லையா. ஸோ அது மட்டும்தான். ஸோ இது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. என்னதான் இருந்தாலும் கேம் கண்ட்ரோலர் போய் எடுக்கிறியடா டேய் தம்பி, அது நம்ம தான். ஓ டேய் லூக்கஸ், சரி விடுங்க எடுப்போம். நம்மளை டிவி பார்க்க உள்ளல, அதுக்கு வேணால் பழி வாங்கிடலாம். ஓகே, ட்ராப் எங்கே வைக்கலாம்? ஓகே, ட்ராப் வந்து இங்கே வச்சிடலாம். கிச்சனில் ட்ராப் வச்சாச்சு. ஓகே, இப்போ வந்து நம்ம கேம் கண்ட்ரோலரையும் வந்து எடுத்தாச்சு. சூப்பரே, இப்போ மேலே போயிடலாம். வந்துட்டான், வந்து பார்க்குறான். சே கடுப்பாகிறானே லுக்கஸ், நீ தான் இதுக்கு காரணங்கிறான். நான் தான் டின்னுக்கு. ஓகே, கேம் கண்ட்ரோலர் தூக்குறது நம்ம தான் தெரிஞ்சிச்சு. ஸோ செம்ம காண்டில் இருப்பான். ஓகே, அடுத்தது என்ன லெவன் பார்க்கலாம். இப்போ வந்து என்ன வந்திருக்கு? மிளகா. ரோன்ஸ் லாஸ்ட் விஷ், லாட்ஸ் ஆஃப் பீட்ஸா. ஸோ நமக்கு வந்து பீட்ஸாவே தராமல் திங்குறான் போல். ஸோ அவன் சாப்பிட்ற பீட்ஸாவில் மிளகாவை கொட்டணும். மிளகாவை கொட்டிடலாம். ஓகே, அதுக்கு மிளகாவை எடுக்கணும். ஓகே, அவன் வந்து வீட்டுக்குள்ளே தான் இருக்கான். அந்த பூந்தொட்டி அந்த இருக்கான். ஸோ வந்து வீட்டோடைய ஃப்ரண்ட் சைடில் இருக்கான். ஸோ ஃப்ரண்ட் சைடு நம்மளுக்கு தான் கரெக்டு தான், நமக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கலாம். ஸோ இப்போ நம்ம திறந்தால் கூட மாட்டல. ஓகே, அவன் மேலே ஏறி போயிட்டுருக்கான். நம்ம வந்து இப்போ வந்து ஃப்ரிட்ஜை திறந்து பட்டுன்னு அந்த இன்னும் ஓப்பன் ஆகலை. ஐயோ, எப்படி ஓப்பன் பண்ண தெரியலையே. இன்னும் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. வந்துடுச்சு. நல்ல அந்த பட்டன் அப்பப்போ பக் ஆயிடுது. ஓகே, மிளகாவை போட்டாச்சு. ஒரே ஓடுற வேண்டியது தான். பார்த்தானா பிரச்சனை. எங்கே இருக்கான்னு தெரியலையே. எங்கே இருக்கான்? போயிட்டான்னு நினைக்கிறேன் உள்ளே. இல்லை கிச்சனுக்குள்ளே போகிறானான்னு தெரியலையே. வரான் கீழே தான் வரான். எங்கள் அண்ணன் இப்போ மிளகா சாப்பிட போகிறான். அவன் சாப்பிட்டு வாயில் எரிய போகுது. தண்ணி கேட்க போகிறான். நான் இல்லைன்னு சொல்ல போகிறேன். சாவு, எவ்வளோ வெறுப்பேற்றுறடா நீ. தோத்தாங்கோழின்னு கலாய்க்கிற. விடுறா டேய், நீ சாப்பிட்றா டேய், சாப்பிட்றா. கேமா கருடன்னா யாரு தெரியும் அவனுக்கு? சோத்துல தாண்டா அவனுக்கு வேட்டை. சொருவிக்கோ. ஆகா, சுத்துது, அப்படி சுழலுது. பார்த்தீங்களா, அந்த புகை அப்படி சுழலுது. டின்டாக். பீட்சாவை தூக்கி அதில் மிளகாவை போட்டதே நான் தான்டா. அண்ணா. அடுத்த ஆட்டம் தொடர்கிறது அண்ணா. ஆகா, சாக்லேட்டு. நமக்கு வந்து சாக்லேட்டே வந்து தரக்கூடாது அப்படின்னு சொல்லி மொத்தத்தையும் நம்மளே துண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கான், நல்லா ஜில்லுன்னு துண்டுறதுக்கு. ஸோ அதை நம்ம வந்து சுள்ளுன்னு ஆட்டையை போட்டுட்டு வந்துட போகிறோம். கெட் த கீ ஃப்ரம் த ரூம். பார்த்துருவான், கண்டிப்பாக பார்த்துருவான் நினைக்கிறேன். பார்த்துட்டான்.
ஏன் நான் ஒலிம்பிக்கில் கோல்டு மெடல்னு ஆல்ரெடி உனக்கு சொல்லியாச்சுடா அண்ணா வச்சுருவோம். சாவி எடுத்துட்டோம் ஃப்ரிட்ஜுக்கு. ஐயோ வேகமாக ஓடி போய் மாட்டேன். அண்ணா சாரிண்ணா, அண்ணா விட்டுருங்கண்ணா, அண்ணா வேணாண்ணா, அண்ணா சாரிண்ணா. ஐயோ வேகமாக ஓடி போகிறது தப்பாக போச்சு. ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் சர்ன்னு ஓட்டோம். சரி எல்லாத்தையும் ஓட்டிடலாம், வேகமாக போட்டிடலாம். ஓகே எல்லாமே வேகமாக ஓட்டியாச்சு. ஓகே சருன்னு அடுத்தது இப்போ வந்து அவன் எங்கேயோ இருக்கான். ஸோ வந்துட்டுருக்கான்னு நினைக்கிறேன். நுழைவாயில் இருந்தான், வீட்டோடைய என்ட்ரன்ஸில் இருக்கான். என்ன சாவி எடுக்க முடியல. சாவி எடுத்தாச்சு. பூந்துட்டு பார்த்துட்டான். ஐயோ சுற்ற வேண்டியது தான். சுத்து தலையே சுற்றுது. என்ன எங்கள் அண்ணன் என்ன துரத்தையில் மாட்டனா இந்த வீட்டுக்குள்ளே என்ன பிடிச்சி வெளுத்துருவான் சீக்கிரத்தில். ஓப்பன் எடை சாக்லேட்டை எடை. வேர் இஸ் மை பிரதர்? He is beside me. ஓடு. வரானா? இல்லை போயிட்டான். அண்ணன் வாயை மூடிட்டு போடுறானே. ஐயோ போலாமா வேணாமா தெரில. என்ன இது ஒரே கவலைக்கிடமாயிட்டு இருக்கே. ஓகே போயிட்டு வா. போய் பார்த்து ஷாக் ஆகுறான். சே நாடா எனக்கும் இப்படி தானே இருக்கும். என்னை விட்டுட்டு சாப்பிட நினச்சேன், நீ கஷ்டப்படு. யாருக்கிட்ட சாக்லேட்டை எடுத்து நான் உன்னை அழ வச்சுட்டேன் பார்த்தியா? என்ஜாய் நெக்ஸ்ட்டு அடைச்சி ஆனால் உடனே அந்த ஸ்கேரி டீச்சர் ஃபோட்டோவே கட்டுறாங்க. அப்படி எனக்கு வெறி ஆகுது. எனக்கு அப்படியே பார்க்கும்போது ரோன் லவ்ஸ் டு கீப் இஸ் ரூம் க்ளீன் அண்ட் நெவர் லெட் யூ கோ இன்சைட். ஸோ லெட்ஸ் ஸ்ப்ரே பெயிண்ட்டு எடுத்து நம்ம வந்து அவன் ரூமில் இருக்கிற அந்த செவருலாம் இது பண்ணோம். ஸோ அவன் வந்து க்ளீன் பண்ண போகிறான். ஸோ அவன் வந்து க்ளீன் பண்ண போனான் இல்லையா? ஸோ அண்ணா தம்பி போடுற இந்த குப்பை இந்த அழுக்கு இந்த ஸ்ப்ரேவையும் சேர்த்து க்ளீன் பண்ணுனான்னு சொல்லி ஸ்ப்ரே அவனுக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வேலை தர போகிறோம் இல்லைங்களா? அண்ணனுக்கு வேலை கொடுக்க தம்பி ரெடி. இப்போ வந்து எங்கே போய் ஸ்ப்ரே இருக்கணும்? ஸ்ப்ரே எங்கே இருக்குன்னு தெரியலையே. ஃபஸ்ட் நான் பார்க்க வேண்டிய லாண்ட்ரி ரூமா? ஐயோ லாண்ட்ரி ரூம் எங்கேயோ பார்த்த ஞாபகம். இந்த வாஷிங் மிஷின்லாம் இருக்குமே அதானே லாண்ட்ரி? அப்படியா? இதுவா? ஐயோ லாண்ட்ரி ரூம் எங்கே மறந்து போச்சே. ஐயோ பேசுறதுல லாண்ட்ரி ரூம் எங்கன்னா அவனுங்க காட்டினானுங்க. என்னது பறக்குது? விளம்பரம் பார்த்தா ஸ்ப்ரே பெயிண்டிங் கொடுத்துருவானுங்களா? நல்ல வேலை நம்ம டைமுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக நீட்டுறானுங்க ஸ்ப்ரே பெயிண்டிங்கை. எங்கே போயிருக்கோம்? இது பாத்ரூமு, லாண்ட்ரி ரூம் கிடையாது. வேறு எந்த ரூமுடா? வேறு எந்த ரூமு? போன வாட்டி பண்ண மாதிரியே இது சர்ன்னு சார்ஜ் தீர்ந்து போதே. 20% இருக்குது, பரவாயில்ல. லாண்ட்ரி ரூம் எங்கே? லாண்ட்ரி ரூமு ஏய். அப்புறம் மக்களே, ஸோ வீடியோ பார்க்கலாம் வந்து மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க. பிடிச்சா அதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் இதை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். எனக்கு ஷேரை விட முக்கியம் லைக்கு, சப்ஸ்கிரைபு. இவன் வந்துட்டான். அப்பா ஐயோ எங்கன்னு தெரியாமல் நான் வந்து அலையிறேன், தெரியுறேன், எங்கன்னே தெரியலை. இருங்க இந்த பைப்பில் போகிற இடத்துல எங்கேயாவது இருக்குதான்னு பார்ப்போம். இல்லை வேணாம், இந்த டோர் திறக்க முடியல. இது எங்கள் அண்ணன் பெட்ரூமு. சரி இப்படி போய் பார்ப்போம். ஐயோ இப்படி போகலாமா? ஏன்னா திறந்து என்ட்ரி கொடுக்குறானே. ஓடு வெளியே திறந்து ஓட வேண்டியதா? ஓடு வரேண்ணா. அப்பாடி எங்கள் அண்ணனுக்கு தொலைதூர்வ பார்வை கம்மி போல். தூரத்தில் நின்னா தெரியாது போல் எங்கள் அண்ணனுக்கு. இதுதான் சொன்னேன், அண்ணா என்னை விட்டுட்டு தனியாக வீடியோ கேம் விளையாடாத அப்படின்னு. ஓவராக விளையாண்டான் என்னை விட்டுட்டு. என்னை வெறுப்பேற்றினோடனே விளையாண்டான். இதுக்கு தான் அனுபவிக்கிறான். கண்ணாடி தான் போட்டு ஒன்று இனிமேல் அவனுக்கு புட்டி பையன். அதே மாதிரி வந்து கண்ணாடி போட்டவங்களை யாரும் வந்து கிண்டல் பண்ணாதீங்க புட்டின்னு, சும்மா சொன்னேன். ஸோ அது ரொம்ப தப்பு. இவ்வளோ சொல்கிறியா அப்படின்னு கண்ணாடி போட்டிருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா நான்லாம் கண்ணாடி போட மாட்டேன். நான் கண்ணெல்லாம் போடல. இருந்தாலும் யாரையும் கிண்டல் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறேன். ஸ்வாரா ஏமா அங்கே தான் இருக்கிறான். அங்கே நின்றுட்டுருக்கான். அங்கே ஏதாவது வீட்டுக்கு தானே, அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணவே இல்லையே. சரி அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணதா முக்கியம். நமக்கு இங்கே முடிக்கணும் இப்போ, ஏன்னா வேகமாக முடிக்கணும். வீடியோ எவ்வளோ நேரம் போகணுன்னே தெரியாது நமக்கு. ஸோ பெயிண்ட்டு இருங்க. லாண்ட்ரி ரூமு
இதுங்க எந்த லாண்ட்ரி ரூம் இது? அடைச்சி அப்பப்போ வந்து ஒழிஞ்சிப்பேனே, எங்கள் அண்ணன் வருவான். அந்த ரூம் தான் லாண்ட்ரி ரூமா? இது தெரியாமல் போச்சு. பெயிண்ட்டை தூக்கியாச்சு, அது போதும் நமக்கு. ஸோ வந்து இது போதும் எனக்கு, இது போதும் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இன்னும் செய்ய வேண்டிய வேலை இருக்குது பாக்கி. அவ்வளோதான், பெயிண்ட் அடி விடுதான். தட்டி அடி, குளுக் குளுக் குளுக். பச்சை பச்சையா இருக்குது இந்த ஏரியா. யா 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 என்ன பார்த்துட்டானோ, ஜன்னல் வழியாக பார்த்துட்டானே. எங்கே இருக்கா அண்ணன்? பின்னாடி தான் வந்துட்டு இருக்காடா. டே யூயோ, டே அண்ணா, சி நான் கூட இன்னும் ஓடுற மாதிரி காட்டுறானுங்களே மேப்பில் அப்படின்னு பார்த்தா நமக்கு பக்கத்துலேயே, என் பக்கத்துலேயே தான் நான் பிசைடு மீ. ஸோ ஐ வாஸ் ஸோ ஸ்கேர்டு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறான்னு தெரியல. உள்ளே போயிட்டான். சே என்னடா அவனை காலிலேருந்து புகை வருது, குக்கர் மண்டையா? கதறு. நாங்கள் யார் தெரியுமா? நான் யார் தெரியுமா? நான் கேம் ஆஃப் கருடன். ஓகே, அடுத்தது எங்கே? ரோன் லவ்ஸ் இஸ் பைசைக்கிள் அண்ட் டஸ் நாட் லெட் யூ ப்ளே வித் இட். ஸோ நம்மளை வந்து விளையாட விட மாட்டேங்கிறான். அவன் மட்டும்தான் சைக்கிள் ஓட்டுறான். ஸோ நம்மளை வந்து விளையாட விட மாட்டேங்கிறான். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, பழி வாங்க போகிறோம். ஸோ இந்த பழி வாங்கிறதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே ட்ராயரில் இருக்கக்கூடிய கார் வேக்ஸை எடுத்துகிட்டு அப்படியே வந்து நம்ம வந்து கிச்சனில் இருக்கோமா, சரி ஓகே, அப்படியே வந்து அவன் சைக்கிளில் பூசி விட போகிறோம். ஸோ இது கொஞ்சம் கஷ்டம்தான். பிகாஸ் அவன் வந்து அந்த இது சரௌண்டிங்லேயே தான் இருக்கான். அந்த சைக்கிளுக்கு பக்கத்து ரூமு, அந்த ஜன வழியாக போகலாம், அந்த ரூம்லேயே தான் இருக்கான். ஸோ எப்போனாலும் வெளியே வரலாம். ஸோ இப்போ கூட வெளியே தான் வரான். அவன் கார் பேக்ஸை தூக்கியாச்சு இதுவே. ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் கஷ்டம். சேர்த்தா வெளியே தான் வரான்னு நினைக்கிறேன். வெளியே தான் வரான். மேலே போயிட்டான். என்ன பார்க்கல. அவ்வளோ வரான். சரி, தட வேண்டியது தான். ஓகே, தடவியாச்சு. லூக்கஸ்க்கு சைக்கிள் தராது சந்தோஷமா? ஆனா பாவி, நினைச்ச உடனே இங்க வந்து நிக்கிறானே. டே என்னடா தடவுற சைக்கிள் நின்றா? அண்ணா எனக்கு தரக்கூடாதுன்னு நினைச்சல, அதனால தான் நான் தடைய விட்டேன். என்ன கருமத்து சைக்கிள் தடவி தொலைச்சான்னு தெரியலையே. சரி போய் சைக்கிளை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அண்ணன் இப்ப போயிட்டு இருக்கான். ஸோ பாவி சைக்கிள்ல கார் வச்சு தடி விட்டு போயிட்டானே. டே வழக்கு தடே இருறான். சிக்கிரி கார் வேக்ஸை எடுத்து உன் சைக்கிளில் தடவி விட்டேன். சிக்கிரி அடைச்சி. ஆனால் உன இந்த கிழவியே கட்டுறாங்க. ஸ்கேரி டீச்சர் கிழவி. ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணுறான்னா, அண்ணா என் கூட விளையாட வரேன்னு சொன்னியே, நான் விளையாட வாயண்ணா ப்ளீஸ்ண்ணா. ப்ராமிஸ் பண்ணா அது எல்லாத்தையும் கேட்பாங்களா? மூடிட்டு போறா, நான் இந்த இயற்கையை ரசிக்கணும். கிளம்பு. இருடா டே, பிளான் போடுறேன்டா. இருடா, என்ன பண்ணலாம் நம்ம அண்ணனை? ஓகே, மேலே வந்து பக்கெட் தண்ணி இருக்கும். ஸோ மாடி இருக்குது. அண்ணன் கரெக்டாக மாடிக்குன்னே அதான் உட்காந்துட்ருக்கான். பிளான் போட்டேன். அண்ணா என் கூட விளையாட வரமாட்டேங்கிற. பண்ண சத்தியத்தை மீறுறது ரொம்ப தப்பு. செஞ்ச சத்தியத்தை காப்பாற்றணும். ஸோ நீ வந்து சத்தியத்தை மீறுற. எனக்கு பிடிக்கா என்ன தெரியுமா? சத்தியத்தை மீறுறது. ஸோ அது எங்கள் அண்ணன் பண்ணுறான். ஓகே, தண்ணி எடுத்தாச்சு. மாடி அங்கே போனோம். முதல்ல நின்றுட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். அங்கே தான். ஆமாம், இந்த பெயிண்டிங்க்கு எதுவும். ஆமாம், அங்கே தான் நின்றுட்டு இருந்தேன். ஓகே, ஏதோ ஒரு டாஸ்கில் நின்றுட்டு இருந்தேன். ஸோ எப்படியே ஊற்ற வேண்டியதுதான். அவ்வளோதான், ஊற்று. உனக்கு இருக்குதுடா, மூஞ்சில பண்ணி ஊத்துறா. நான் பக்கெட் எடுத்தா தண்ணி தெளிப்பேன், நக்கல்ல பண்ணா பாய பட்டைப்பேன். அண்ணா உனக்கு என்ன ஆடா? இன்னைக்கு கிழவி ஃபோட்டோ காட்டாதீங்கண்ணா அப்பா. ஓகே, அடுத்தது என்னன்னா, ரோன் வந்து ரோனுடைய ப்ரெசண்ட் வந்து ரோனுக்கு யாரோ கிஃப்ட் கொடுத்துருவாங்க போலங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து அந்த கிஃப்ட்டை எடுத்துனா, நீ அது கிஃப்ட்டை எடுத்துகிட்டு, ஸோ சாரி, அவன் கிஃப்ட் பாக்ஸ் வச்சுருக்கான்னு நினைக்கிறேன். அது என்னன்னு தெரில. ஆனால் ஒரு ப்ரெசண்ட் இருக்குது. அதில் வந்து நம்ம பாக்ஸிங் க்ளவுஸ் சொருவ போகிறோம். ஓகே, அந்த பாக்ஸிங் க்ளவுஸை வந்து அதில் வச்சுட்டா அவன் மூஞ்சில் போய் குத்தம். அதை திறந்தா குத்துமே, அதுதான் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு எல்லா மேஜிக் ஷோ நிறைய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ப்ராங்க் தான் இது. ஸோ நிறைய பேர் தெரிஞ்ச ப்ராங்க் தான். ஸோ அதையே பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து அப்ஸ்டேர்ஸ் க்ளோ, பஞ்சு க்ளோ வந்து மாடியில் இருக்குது. மாடியில் இருக்கிற பஞ்சு க்ளோ எடுக்கணும். எங்கள் அண்ணன் வந்து அண்ணனோட ப்ரெசண்ட்டில் சுருவணும். ஸோ இப்போ அதுதான் மிஷின். ஸோ பஞ்சு கிலோ ஆட்டையை போட்டாச்சு. எதுக்கு ஆட்டையை போடணும்? நம்மளோடைய இது தான். ஸோ வந்து பஞ்சு கிலோ எடுத்தாச்சு, நம்ம வாங்கினது தான். ஸோ இப்போ வந்து இன்சைடு த கிஃப்ட் பாக்ஸ் எங்கே வச்சான்? உள்ளே வச்சுருக்கிறான். ஓகே, வச்சாச்சு.
திறந்தோடனே அண்ணன் மூஞ்சில் அடிக்க போகுது. பட் இப்படி தான் வரானா என்ன? இல்லை வரல பார்க்குறேன் நம்மளை. இங்கே ஜன்னல் வழியாக பார்ப்போம். இல்லை வந்துட்டுருக்கானா போயிட்டுருக்கானான்னு தெரியலையே. இல்லை இப்படி தான் வரேன் பார்த்துட்டேன். இந்த இடம் வழியாக பார்க்கலாம். அப்போ தான் ஃபுல் ஸ்க்ரீனில் தெரியும் பார்க்காவா. வரான் அண்ணா திறந்து பாருங்க தம்பி. சர்ப்ரைஸ். கண்ணு வீங்கிச்சுடா உனக்கு இருக்குதுடா டேய். நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் எனக்கு வந்து டப் தர வேணான்னு சொல்லிட்டு. ஸோ ஏன் இப்போ டப்பு தரேன் அப்படின்னா வந்து திடீர்னு ஒரு மனமாற்றம் தான். சரி தருவோம் அப்படின்னு சொல்லி எனக்கு டப் பண்ணி விட்டேன். ஸோ என்னுடைய டப்பிங் பிடிச்சிருந்தது அப்படின்னா ஸோ வந்து லைக் பண்ணுங்கள் ஓகேங்களா. இப்போ வந்து லெவலில் பார்ப்போம். லெவல் போயினேங்கிற மாதிரி 14வது லெவலு. ப்ளீஸ் யாருமே ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ வீடியோ பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாதீங்க. 25 நிமிஷம் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஸோ உங்களுக்குமே வந்து ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச். ரொம்ப நன்றி. ரோன் இஸ் என்ஜாயிங் பார்பிக்யூ டைம் டு ஸ்பாயில். அவன் வந்து பார்பிக்யூ பார்ட்டி வந்து என்ஜாய் பண்ணுறான். ஸோ வந்து நம்மளுடைய டைம் டு அதை வந்து கிடைக்கணும். ஸோ அதுக்கு வந்து கேஸோலின் ஆன் கிரில் டு டீச் ஹிம் லெசன். ஸோ வெடிக்க வைக்க போகிறோன்னு நினைக்கிறேன். இல்லை என்னன்னு சரியா இது புரியல. இது என்ன மாதிரின்னு தெரியல. கேஸோலினை வந்து ஊற்றினா வெடிச்சிடும். ஸோ ஆமாம் அதான் இருக்கும். வெடிக்க போகுது. ஆமாம் அதான் நம்ம வந்து இங்கே இருந்தோமா. சரி கேஸோலின் எங்கே இது கொஞ்சம் இது வந்து ட்ரிக்கியாக தான் இருக்குது. நம்ம கொஞ்சம் வந்துட்டு கஷ்டமாக தான் இருக்குது. ட்ரிக்கி தண்ணி ஏற்றாலே போதும். மீதி எல்லாம் தானாக அப்படியே அந்த வேலை வரும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பக்கெட்டில் தண்ணி ஏற்றாச்சு. கோ டு த பார்பிக்யூ ஏரியா அண்ட் த்ரோ த வாட்டர் ஆன் த பார்பிக்யூ செட்டப். நினச்சேன் நான் லொக்கேஷன் சொல்லும் போதே நினச்சேன்டா நான். அண்ணா ஐயோ செகண்ட் அட்டம்ப்டா. வாங்க 2வது முறை ட்ரை பண்ணுவோம் நண்பர்களே. ஓகே எல்லாத்தையும் வேகமாக ஓட்டியாச்சு சார்னு. கெட் த பக்கெட் ஃப்ரம் த பாத்ரூம். இதோ வரேன் வேகமாக வரேன். ஓகே தூக்கியாச்சு. ஓகே வாங்கம்மா போடா சார் என்னடா அதானடா கூடுதல் பார்பிக்யூ ஏரியா த்ரோ வாட்டர் இங்கே தான் மாட்டினேன். ஸோ இப்போ முதல்ல போய்ட்டு கேஸோலின் போயிருக்கோம். கேஸோலின் எடுக்க முடியல. ஏதாவது ஒரு பொருள் தான் எடுக்க முடியும். கையில் பக்கெட் வச்சு கேஸோலின் எடுக்க முடியாது. ஸோ இப்போ கீழே போட்டிருக்கதான் வந்து ஃபாலோ பண்ணோம். ஸோ பார்பிக்யூ செட்டப் வந்து எங்கே இருக்குதுன்னா நமக்கு வீட்டுக்கு பின்னாடி தான் இருக்குது. ஸோ எங்கே அதாவது இதுக்கு பின்னாடி தான் இருக்கான். ஸோ அண்ணன் இந்த பக்கம் வரானா அந்த பக்கம் வரானா? இல்லை அவன் அந்த பக்கம் போகிறான். ஓகே இதான் நல்ல சான்ஸு. இதில் வந்து தண்ணியை ஃபஸ்ட்டு ஊற்றுவோம். ஸோ இப்போ வந்து தண்ணி ஊற்றுனால நெருப்பு அணைஞ்சிடுச்சு. ஸோ இப்போ வந்து கேஸில் ஊற்றுவோம். அவன் வந்து பற்ற வச்சுன்னே வெடிச்சிடும். அண்ணனுக்கு ஏதாவது ஆகுமா? நினச்சேன்னா நான் இந்த சவுண்டை நான் கேட்குறதே கிடையாதுங்க. ஸோ மாட்டிக்கிட்டே இருக்கேனே. 3rd அட்டம்ப்டா. இது வரைக்கும் பாருங்கள் இந்த லெவல் தான் ரொம்ப கஷ்டமாகுது. யாரெல்லாம் இந்த கேம் விளையாடுறீங்களோ இந்த லெவலில் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக விளையாடுங்க. கீழே சொல்கிறத கரெக்டாக படிங்க. இந்த வாட்டி உங்கள்கிட்ட மாட்டக்கூடாதுடா அண்ணா. அசிங்கமாகி போடுண்டா தம்பிக்கு மானக்கேடுடா மானக்கேடு. முதல்ல கேஸோலின் எடுத்துன்னு வந்து ஊற்றுவோம். அந்த தண்ணி வந்து ஊற்றிட்டேன். ஸோ இப்போ வந்து கேஸோலினும் இது பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தண்ணி ஊற்றிட்டேன். பார்க்கலன்னு நினைக்கிறேன். நான் இது பண்ணிட்டேன் நினைக்கிறேன். ரெக்கார்ட் பாஸ் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன். ஆன் பண்ணுவோம். என்னடா இது? டேய் லூக்கேஸ் உனக்கு இருக்குதுடா. என் மூஞ்ச கரையில கருதி வச்சுட்டு ஆட்டமாடா போடுற. டேய் தம்பி நீ பண்றது சரியில்லை. ஓகே நண்பர்களே. ஸோ 15வது லெவல் இறுதி லெவலுக்கு வந்துட்டோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்? ரோன் இஸ் ஸ்லீப்பிங் இன் பெட்ரூம். புட் சீஸ் ஆன் இஸ் பெட் அண்ட் see his ரியாக்ஷன். ஓகே இது லாஸ்ட் லெவல் வந்து ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்கான். இந்த கேம் வந்து உண்மையாக வந்து இன்னும் அப்டேட் பண்ண வச்சுருக்காங்க. ஏன்னா வந்து நான் முன்னாடி பாருங்கள், நம்ம முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த படிக்கிட்டாண்ட சில இடத்துலலாம் சில ரூமுக்கு முன்னாடி பாக்ஸ் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து இன்னும் அப்டேட் பண்ணிட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து கீழே ஒரு பேஸ்மெண்ட்டுக்கு கீழே வந்து ஒரு படிக்கட் போகுது. நீங்கள் பார்த்துருப்பீங்க. யாரெல்லாம் நோட்ஸ் பண்ணி தெரியல பாருங்கள். ஸ்ட்ரைட்டாக இருக்குது பாருங்கள். ஸோ அது வந்து பாக்ஸ் போட்டு மூடிருக்காங்க. ஸோ நம்ம வந்து போக முடியாது. ஸோ அது வர அப்டேட் பார்ப்போம். பட் இந்த கேம் வந்து 6 years ஆகுது. ஸோ வேலையை பார்ப்போம். அண்ணன் வந்து செதற போகிறான். எவ்வளோ எலி பார்த்தியாடா அண்ணா. உன்னை பார்க்க தான் வந்துக்குது உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். தம்பி எனக்கு எல்லாமே புரிஞ்சிச்சுடா. நான் தெரிஞ்சுட்டேன்டா. விட்டுறாடே அண்ணன் தெரிஞ்சுட்டேன்டா தம்பி. இதுதான் நல்ல அண்ணனுக்கு அடையாளம் அப்படின்னு சொல்லி நம்மளே வந்து கதையை இப்படி எண்டு பண்ணி
முடிச்சிருவோம். ஏன்னா இவங்க எப்போ அப்டேட் பண்ணுவாங்கன்னு தெரியாது. அடுத்தது மூன் வாக்கர் கேம்ஸ் உருவாக்குன வந்து ஒரு 4 கேம் பார்க்க போகிறோம். மூன் வாக்கர் கேம்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி உருவாக்குனது, டெவலப்பர்ஸ் உருவாக்குனது. ஸோ இது வந்து நல்லாவே போல அவங்க கேம், பட் நல்ல கேம் நல்லா போல. ஸோ அதுதான் என்னென்னு பார்க்கலாம். 6 கேம் அவங்க வந்து ஸ்டோரி மட்டும் தான் வந்து நல்லா பில்ட் பண்ணல, மற்றபடி கேம் சூப்பராக இருக்குது, பட் சரியாக போல. ஸோ அந்த கேம் என்னென்னு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், பாய்.